ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைபி சையத். நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க தலைப்பு டைட்டில், இன்னைக்கு கொண்டு வந்திருக்க டாபிக், இது ரொம்ப ரொம்ப அவசியமான டாபிக். இதை நீங்கள் பார்த்தே ஆகணும், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். இதை நாங்கள் எல்லாரும் மறந்து போயிட்டோம், அதை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டோம். எப்போ இந்த மொபைல் வந்ததோ, எப்போ இந்த புதிய புதிய டெக்னாலஜிஸ் வந்ததோ. நேற்று கூட நான் பேசியிருப்பேன் ஏஐ பற்றி, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பிள்ளைங்க கையில் மொபைல் கொடுத்துட்றீங்க, ஈஸியாக போயிடுது. அம்மாவுக்கு சமையல் செய்யணும், அப்பாவுக்கு டிவி பார்க்கணும், கிரிக்கெட் பார்க்கணும், ஃபுட்பால் பார்க்கணும், பையன் அழுகுறான், மொபைல் கையில் கொடுத்துறீங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி வெளியே போய் விளையாடுறதில்ல. அந்த காலத்தில் 90s கிட்ஸு, 80s கிட்ஸு, 70s கிட்ஸ் சரி வெளியே போய் விளையாடுவோம். கோலி, காத்தாடி, கிரிக்கெட்டு, என்னென்னமோ விளையாட்டு விளையாடுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வந்த உடனே பேகை தூக்கி போட்டு நேராக ஓடுறது, பம்பரம், கோலி ஆடுறதுக்கு. என்னென்னமோ காலையில் நைட் ஆனால் கண்ணாமூச்சி ஆடுவோம், லீவுனா அது ஒரு. ஸோ இப்படி ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த காலம். இன்னைக்கு 10 வயசு பையன், 15 வயசு பையன், 9 வயசு பையன், ஏன் 2-3 வயசு பையன் கையில் கூட இப்போ மொபைல். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் ஆனால் நம்ம நல்லா எனர்ஜியாக இருப்போம். ஸ்போர்ட்ஸு, ஓடி போகிறது, ஜம்ப் பண்ணுறது, இந்தமாரி நிறைய விளையாட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆடுனா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஃபோன் கொடுத்தா போதும், 5 ஹவர் கூட உட்காந்து கண்ணு வலிக்கிற வரைக்கும் கூட உட்காந்து ஃபோன் பண்ணுறதுக்கு, ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு, யூடியூப்பு, கேம் ஆடுறதுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஃபோன்லேயே வந்துச்சு. இது போதும் சொல்கிறாங்க, இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. யாராவது வெளியே விளையாட கூட்டாலும் போகிறதில்ல. ஸோ மொபைல் பிடித்த கையில் புத்தகம் ஆரம்பித்தால் எப்படி இருக்கும்? வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஒரு சின்ன கேள்வி, நம் குழந்தைகள் கையில் இன்னைக்கு நாம் புத்தகம் கொடுக்குறோமா இல்லை மொபைல் கொடுக்குறோமா? ரெண்டில் எது கொடுக்குறோம்? கண்டிப்பாக டவுட்டே இல்லை, மொபைல் தான். இந்த மொபைல் தான் அவங்க கையில் இருக்குது. சமீபத்தில் ஒரு நியூஸை பார்த்தேன், ஒரு நியூஸை கேள்விப்பட்டேன். இப்போ தான் நேற்று இல்லை முன்னாடி தெரில, அது என் மண்டைக்குள்ளே ஓடினே இருக்குது. சரி, இதை பற்றி நாங்கள் பேசியே ஆகணும், இதை நான் சொல்லி ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. ஒரு ரேஷன் கடையில் புத்தக நூலாக மாற்றியிருக்காங்க. என்னென்ன வர்றவங்க பெரும் கையில் போகாமல் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போகிறாங்க. ரேஷன் கடையில், கவர்மெண்ட் ரேஷன் கடையில். இது வெறும் கட்டிடம் இல்லை, ஒரு நூலகம் சொல்லலாம். லைப்ரரியாக மாறி இருக்கு. ரேஷன் வாங்க வந்தவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஏன்னா இது ஒரு சமுதாயத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். இப்படி நீங்கள் நிறைய இடத்துல இது போன்ற ஒரு நல்ல செயல் ஊக்குவித்தா மக்கள் என்ன அது சரி ஓகே புத்தகம் படிக்கலாம், நல்ல விஷயம். ஒரு புத்தகம் ஒரு சமூகத்தையே மாற்றிடும், ஒரு மனுஷனே மாற்றிடலாம். இன்னைக்கு மொபைலில் கூட இருக்காது, ஆனால் அது யூஸ் பண்ணுறது இல்லையே. மொபைலில் ஒரு புத்தகம் படிப்பாங்களா, இல்லை கேமு, டிவிஸு, இல்லை ஷோஸு, சாங்ஸு, அது அதிகமாக பார்க்கறதுக்கு விரும்புவாங்க. ஆரம்பிங்க, புத்தகம் படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. இன்னைக்கு மொபைல் ஆயிரக்கணக்கான காசு கொடுத்து, லட்சக்கணக்கான காசு கொடுத்து மொபைல் வாங்குறீங்க. 200 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய், இல்லை 10 ரூபாய், இப்படி ஏதாவது புத்தகத்தை நீங்கள் வாங்கலாம். வாங்கி அது படிக்கலாம். ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு புத்தகம் வாங்குறேன், நல்ல புத்தகமா, நல்ல ஒரு டாபிக்கா, எத்தனையோ உதாரணம் இருக்கு. வாங்கிட்டு இதை முழுசா நான் முடிக்கணும்டா, இதை நான் முழுசா படிக்கணும் சொல்லி இன்னைக்கு புத்தகம் மொபைல் ஆப் மூலியமாக கூட இருக்கு, அதில் கூட படிக்கலாம். ஸோ ஆரம்பிங்க, புத்தகத்தை படிங்க. ரொம்ப நல்ல ஒரு செயல். ஒரு புத்தகம் ஒருவரின் வாழ்க்கை மாற்ற முடியும். ஒரு நல்ல புத்தகம் ஒரு தலைமுறையை மாற்ற முடியும். குழந்தைகளுக்கு சொத்து மட்டும் சேர்த்தா போதாதுங்க. நல்ல காசு, வீடு, பங்களா இதெல்லாம் சேர்த்து வச்சிடலாம், அது பின்னாடியே ஓடுறாங்க. அது இல்லைங்க. அந்த காசு, பணம், சொத்து அதெல்லாம் நீங்கள் இந்த தனுஷ் படத்தில் வர அது எல்லாருக்கும் தெரியும். அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவான், தனுஷ் பண்ணுவார். உங்ககிட்ட காசு இருந்தால் பிடிங்கிப்பாங்க, உங்ககிட்ட வீடு இருந்தால் பிடிங்கிப்பாங்க, ஆனால் அந்த படிப்பு உங்ககிட்ட இருந்து பிடுங்க மாட்டாங்க, பிடுங்கவும் முடியாது, அதை பறிக்கவும் முடியாது. அதுபோல தான் உங்கள் பசங்களுக்கு நல்ல அறிவை கொடுங்க, நல்ல எஜுகேஷனை கொடுங்க, நல்ல ஒரு கல்வி, நல்ல முறை, நல்ல எப்படி சொல்கிறது, மரியாதை எப்படி கொடுக்கறது, எப்படி நடந்துக்கணும், இந்த அறிவு, நல்ல புத்தகத்தை இதை படித்து இந்த டார்கெட் அவனுக்கு கொடுங்க. டார்கெட் இதை நீங்கள் படித்து முடிக்கணும், இது மொத்தமாக நீ படிக்கணும். ஸோ இதெல்லாம் சிந்தனை இருக்கும். அப்பப்போ வாழ்க்கை விஷயத்தில் நல்லது கெட்டது என்ன எல்லாமே தெரியும். நல்ல ஒரு ஃப்ரெண்டு, அவன் கெட்ட ஃப்ரெண்டு ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு அவன் உள்ள தள்ளுறானா, இது அட்ரா, இது புரியுதா, ஒன்றுடா சூப்பராகடா, சிகரெட்டா, குடிக்கலாம்டா, ஒரு வாட்டி தான்டா,
ஸோ அப்போ அவனுக்கு வந்து தப்புன்னு தோணும். என்னென்ன தப்பான விஷயம், எது எது கெட்டது, உடம்புக்கு எது கெட்டது, சமுதாயத்துக்கு எது கெட்டது, இதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுங்க. வீட்டில இருந்து தான் அவன் வந்து கத்துக்கணும். ஸ்கூல்லையும் வீட்டில் இங்கே இருந்தால் அவன் வளர்றான். மொபைல் கொடுத்துட்டு விட்டுறாதீங்க. இன்னைக்கு சின்ன பசங்க சீரியலும் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க அதிகமாக. யூடியூப் இல்லைனா, சார்ஜ் இல்லைனா, மொபைல் இல்லைனா, இல்லை ஏதாவது இப்படி தான் ஸ்க்ரீன்லேயே அவன் ஃபோக்கஸ் பண்ணுறான். ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவ், ஓடி பிடிச்சி விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறதோ, இந்த மாதிரி ஆக்டிவ், ஏதாவது ஒரு ஆக்டிவ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவ் கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. உங்கள் பசங்க நல்ல ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, நல்லா வளருவாங்க. 1 மணி நேரமாவது புத்தகத்தை படிங்க ஒரு நாளைக்கு. எல்லாருக்கும் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன படிப்பீங்களா? படிங்க. அப்புறம் நீங்கள் பாருங்கள், ஒரு அந்த ஆக்டிவிட்டி வந்து அந்த ஒரு பழக்கமாயிடும். நல்ல பழக்கமாக இருக்கும். அது நல்ல நிறைய விஷயங்கள், நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இது நீங்கள் மொபைலில் கூட நீங்கள் நல்ல புத்தகம் வருது, அது காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. பெட்டர் மொபைலில் படிக்கிறது பெட்டர். நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிங்க. நல்ல சமுதாயம் உருவாக்குங்க. பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது டாப்பிக்கை நான் பேசணும்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறையாக இருந்தால் நான் பேசுகிற பேச்சோ, எனக்கு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட யூனிஃபார்ம். என்னடா டெய்லி இந்த கலர் இந்த ட்ரெஸ்லேயே வரான்னு சொல்லி நீங்கள் இது பண்ணாதீங்க. இது என்னோட யூனிஃபார்ம், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய ட்ரெஸ் இருக்குது, ஆனால் போட முடியாது. யூனிஃபார்ம் என்ன இருக்கா தான் போட முடியும். தேங்க்யூ. பாய் பாய். டேக் கேர்.